எக்ஸாம்க்கு கேட்க போகிற சயின்ஸ் கொஸ்டினில் 80 to 90% இந்த டாப்பிக்லேருந்து கேட்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் கண்ணை மூடிக்கோங்க. நான் சொல்கிற எல்லாத்தையும் நல்லா கவனிங்க. நான் நோட்ஸ் எடுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் போதும். ஏன்னா நான் சொல்ல சொல்ல நீங்கள் கேட்டுகிட்டே வந்தீங்கன்னா நான் நோட்ஸ் எடுக்குங்கன்னு சொல்லும்போது அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். எக்ஸாம் ஹால்லையும் நம்ம பேசுனது நம்ம சொல்கிறது அது உங்கள் காதில் கேட்குற மாதிரியே இருக்கும். அதுக்காக தான். ஆசிரியர்களுக்கு வணக்கம். சயின்ஸில் பயாலஜியில் தான் அதிகமாக பொறுத்துக கேட்பாங்க, சரிங்களா? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதில் வந்து பொறுத்துக அதிகம் வராது. பயாலஜியில் தான் இந்த மேட்ச்ஷீட்டு அதிகமாக கேட்பாங்க. அதுலேயே பர்டிகுலராக இப்போ நான் சொல்ல போகிற இந்த லெசன்ல இருந்து தான் பொறுத்துக நிறைய வரும். ஏன்னா இது அதுக்காகவே உருவாக்குன ஒரு லெசன் மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் ஓல்டு கொஷின் பேப்பர் தேடி பார்த்தீங்கன்னா இந்த லெசன்ல இருந்து கண்டிப்பாக பொறுத்துக வந்திருக்கும் 90%. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசனு. இந்த லெசன்ல இருந்து அசால்ட்டாக 3 மேட்ச்ஷீட் அடிக்கலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசனு. ரயில்வே எக்ஸாம் ஆகட்டும், டிஎன்பிசி, இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே இந்த லெசன்ல இருந்து தான் மேட்ச்ஷீட் அதிகமாக எடுப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசனு, ஸ்கிப் பண்ண முடியவே முடியாது. அதனால பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? இதில் 3 செட் ஆஃப் மேட்ச்ஷீட் இருக்குது. இந்த 3 செட் ஆஃப் மேட்ச்ஷீட் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே எம்சிக்யூ கொஷினாக கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம், மேட்ச்ஷீட்டில் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம், சரிங்களா? ஈஸியாக தான் இருக்கும், பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாவரங்களில் இனப்பெருக்கம் 3 டைப்ஸ் இருக்குது. அது ஃபஸ்ட்டு என்னென்னா பாலிலா இனப்பெருக்கம், உடலை இனப்பெருக்கம், பாலினப்பெருக்கம். இது 3 டைப் தான். இந்த 3 டைப்ல இருந்து கண்டிப்பா மேட்ச்ஷீட் வர சான்ஸ் இருக்கு. பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் பாலினா பெருக்கம் அப்படின்னா என்னன்னு தெரியணும் நமக்கு. விந்தகம், அண்டகம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம தாய் தாவரத்துல இருந்து ஒரு புதிய தாவரம் தோன்றது தான் பாலிலா இனப்பெருக்கம். இந்த பாலிலா இனப்பெருக்கம் எதுல நடைபெறுது அப்படின்னு கேக்குறீங்களா? 2 தான். அது என்னன்னா பெரும்பாலும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள்ல இதுல மட்டும்தான் பாலில்லா இனப்பெருக்கம் நடைபெறும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பாலில்லாத இனப்பெருக்கம் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள், சரிங்களா? இதம்மா மேட்ச்ஷீட் வரும்னு சொல்லிட்டு ஏதோ கதை சொல்லிட்டு இருக்க அப்படின்றீங்களா? இனிமே தாங்க மெயின் கான்செப்டே வரப்போகுது. ஜஸ்ட் இது என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உடலை இனப்பெருக்கம் பார்க்கலாம். உடலை இனப்பெருக்கம் 4 டைப் இருக்கு. அது என்னன்னா இலைகள் மூலமா உடலை இனப்பெருக்கம், தண்டு உடலை இனப்பெருக்கம், வேர் உடலை இனப்பெருக்கம், பல்பில்ஸ் உடலை இனப்பெருக்கம். மொத்தம் இங்க இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4. 4 விதமான உடலை இனப்பெருக்கங்கள் தாவரங்கள்ல இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இலை உடலை இனப்பெருக்கம். இலை உடலை இனப்பெருக்கம்னா என்னன்னா சின்ன வயசுல சொல்லுவாங்கல்ல, கட்டி போட்டா குட்டி போடும் செடி. அந்த இலைய கட்டி மட்டும் போட்டுட்டா போதும், அதோட சைட்ல இருந்து குட்டி குட்டியா ஒரு செடிங்க வந்து வேருங்க வந்து அது அப்படியே பிஞ்சு கீழே வந்து தனியா இன்னொரு செடியா முளைஞ்சிரும். அதுதான். அப்ப இலை உடலை இனப்பெருக்கம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா ரணக்கல்லி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னா ப்ரையோஃபில்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரையோஃபில்லம் அப்படின்னா இலை உடலை இனப்பெருக்கத்துக்கு எக்ஸாம்பிள் ரணக்கல்லி. அதுதான். செகண்ட் தண்டு இருக்குங்களா? தண்டு உடலை இனப்பெருக்கம். இது எப்படின்னா ஒரு செடி இருக்கும், அது அப்படியே அதோட தண்டை வளைச்சு கீழே பதியம் போட்டு வைக்கிற மாதிரி வச்சுட்டோம்னா அது இன்னொரு செடியாவே முளைஞ்சிரும், சரிங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ஸ்ட்ராபெரி. அப்ப தண்டு உடலை இனப்பெருக்கத்துக்கு எக்ஸாம்பிள் ஸ்ட்ராபெரி. 3வது வேர் உடலை இனப்பெருக்கம். தாவரங்களோட வேர்ல இருந்து புதுசா இன்னொரு செடி முளையிறது. அதாவது தாவரங்களோட தாய் வேர்ல இருந்து புதிதாக ஒரு செடி முளையறதுக்கு பேர் தான் வேர் உடலை இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வேர் உடலை இனப்பெருக்கத்துக்கு என்ன எக்ஸாம்பிள்னா அஸ்பராகஸ், சரிங்களா? அஸ்பராகஸ். இன்னொன்னு சக்கரவள்ளி கிழங்கு அப்படியும் சொல்லலாம். அப்ப அஸ்பராகஸ், சக்கரவள்ளி கிழங்கு இது ரெண்டுமே வேர் உடலை இனப்பெருக்கத்துக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பல்பில்ஸ். என்னம்மா புதுசா ஒரு வார்த்தையா இருக்கு அப்படின்றீங்களா? பல்பில்ஸ்னா என்னன்னா குமிழம். அதாவது சில தாவரத்துல வந்து என்ன ஆகும்னா தாவரங்களோட பூவோட மொட்டு வந்து ஒரு உருண்டை வடிவ குமிழ் போன்ற அமைப்பை உருவாக்கும். இததான் குமிழம்னு சொல்றோம். இது அந்த குமிழம் வந்து தரையில விழுந்து வேரூன்றி புதிய இளம் தாவரத்தை உருவாக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கற்றாழை சொல்லலாம். இப்ப கற்றாழையில பாத்தீங்கன்னா சைட்ல குட்டி குட்டியா சின்ன சின்ன செடியா முளைஞ்சிருக்குமா?
இதுதான் குமிழத்துக்கான எக்ஸாம்பிள். அப்ப மேட்ச் எப்படி கேட்கலாம்? இலை உடல இனப்பெருக்கம்னா ரணக்கல்லி, பிரயோஃபில்லம். தண்டு உடல இனப்பெருக்கம்னா ஸ்ட்ராபெரி, வேர் உடல இனப்பெருக்கம்னா அஸ்பராகஸ், இல்லைன்னா சர்க்கரைவள்ளி கிழங்கு. 4வது குமிழம் அப்படின்னா அது என்னதுன்னா கற்றாழை. ஒரு மேட்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ பொறுத்துக்க எப்படி வரும்னு பார்க்கலாங்களா? இலை உடல இனப்பெருக்கம் ஃப்ரையோஃபில்லம் ரணக்கல்லி. இலை உடல இனப்பெருக்கம் ஃப்ரையோஃபில்லம் ரணக்கல்லி. தண்டு உடல இனப்பெருக்கம் ஸ்ட்ராபெரி. தண்டு உடல இனப்பெருக்கம் ஸ்ட்ராபெரி. வேர் உடல இனப்பெருக்கம் அஸ்பராகஸ் சர்க்கரை வள்ளி கிழங்கு. அஸ்பராகஸ் சர்க்கரை வள்ளி கிழங்கு. பல்பில்ஸ் குமிழம் கற்றாழை. இப்படி தான் வரும், நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிருச்சுங்களா? அப்போ இதுக்கான மேட்சிட்ட நம்ம முடிச்சிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. செகண்ட் பார்க்கலாமா? உடல இனப்பெருக்கம்ல இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளத்தல், மொட்டு விடுதல், இழப்பு மீட்டல், துண்டாதல். இந்த 4 இருக்குங்களா? இந்த 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பிளத்தல் பார்க்கலாம். தாய் செல் 2ஆ பிரிஞ்சு ஒவ்வொன்றில இருந்தும் ஒரு சேய் செல் தோன்றும். எக்ஸாம்பிள் அமீபா. அப்ப பிளத்தலுக்கு எக்ஸாம்பிள் அமீபா. இதை நீங்க இப்ப நோட் பண்ண வேணாம், ஜஸ்ட் கேட்டுக்கோங்க. நான் பின்னாடி மேட்சிட் உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துட்றேன். அதை நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாயிரும். நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்ப ஜஸ்ட் ஒரு முறை கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அதை நீங்க நோட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தாய் செல் 2ஆ பிரிஞ்சு 2 சேய் செல் தோன்றும். அதுக்கு பேரு தான் பிளத்தல். எக்ஸாம்பிள் சைட்டோபிளஸ். எக்ஸாம்பிள் அமீபா. அமீபாவில் தான் பிளத்தல் நடைபெறுது. செகண்ட் மொட்டு விடுதல், இல்ல அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னா அரும்புதல். மொட்டு விடுதல் இல்லைன்னா அரும்புதல். இந்த இனப்பெருக்கத்துல தாய் தாவரத்துல இருந்து தோன்ற புதிய வளரியில இருந்து மொட்டு தோன்றும். அதாவது தாய் தாவரம் இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து சின்ன சின்ன மொட்டு தோன்றும். அது வளர்ச்சி அடைஞ்சு ஒரு புதிய தாவரத்தை உருவாக்கும். அது இதுக்கு எக்ஸாம்பிள், மொட்டு விடுதலுக்கு எக்ஸாம்பிள் ஈஸ்ட். சரிங்களா? அப்ப பிளத்தல் அமீபா, மொட்டு விடுதல் இல்ல அரும்புதல் ஈஸ்ட். நெக்ஸ்ட் இழப்பு மீட்டலுக்கு இன்னொரு பேரு மீளுருவாக்கம். தெரிஞ்சுக்கோங்க. இழப்பு மீட்டல்னா மீளுருவாக்கம். அதாவது இழந்த பாகங்களை மீண்டும் உருவாக்கி புதிய உயிரியை தோற்றுவிக்கிறது தான் இழப்பு மீட்டல்னு சொல்லுவாங்க. இது எதுல நடைபெறும்னா ஹைட்ரா, பிளனேரியா இந்த உயிரினங்கள்ல தான் இது நடைபெறும். இது சின்ன சின்ன துண்டா பிரியும். அந்த மாதிரி பிரிஞ்சு போற ஒவ்வொரு துண்டும் ஒரு புதிய உயிரினத்தை தோற்றுவிக்கும். சரிங்களா? அப்ப இழப்பு மீட்டலுக்கு எக்ஸாம்பிள், அதாவது மீட்டுருவாக்கம் ஹைட்ரா, இன்னொன்னு பிளனேரியா. லாஸ்டா துண்டாதல். துண்டாதலுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, துண்டாகிற இயல்பு இருக்கிற இழைகளை கொண்ட பாசியிலிருந்து ஏற்படுற துண்டுகள்ல புதிய இளம் தாவரம் உருவாகுது. அதாவது ஒரு சில பாசிகள் சின்ன சின்ன துண்டா மாறும். இப்போ இந்த மேட்சிட்ட நோட் எடுத்துக்கோங்க. பிற வகையான உடல இனப்பெருக்கம் துண்டாதல் ஸ்பைரோகைரா. துண்டாதல் ஸ்பைரோகைரா. பிளத்தல், பிளத்தல்னா அமீபா. மொட்டு விடுதல், அதுக்கு இன்னொரு பேர் அரும்புதல் ஈஸ்ட். மொட்டு விடுதல் அரும்புதல் அப்படின்னா ஈஸ்ட். நெக்ஸ்ட்டு மீளுருவாக்கம். மீளுருவாக்கம்னா ஹைட்ரா பிளனேரியா. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 மேட்சிட் பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் 3வது மேட்சிட் பார்க்கலாம். பாலில்லா இனப்பெருக்கம் ஸ்போர்கள் உருவாதல் பார்த்துட்டோம். அது பாக்டீரியா பூஞ்சைகள்ல நடைபெறும். உடல இனப்பெருக்கம் 2 இருக்கு. அது என்னன்னா இலை, தண்டு, வேர், பல்பில்ஸ், அதாவது குமிழம் இதுல நடைபெறும். அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இதுல ஒரு மேட்ச் கேட்க சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் உடல இனப்பெருக்கம் பிளத்தல், முட்டு விடுதல், இழப்பு மீட்டல், அதாவது மீட்டு உருவாக்கம், துண்டாதல். இதுல ஒரு மேட்ச் கேட்க சான்ஸ் இருக்கு. சரிங்களா? இது 2த்தையும் பார்த்துட்டோம். இப்ப தாவரங்கள்ல பாலின பெருக்கம் பார்க்க போறோம். இப்ப இந்த பாலின பெருக்கம்ல எது கேட்பாங்கன்னா இந்த மகரந்த சேர்க்கை கேட்பாங்க. நமக்கு இந்த சார்ட்ல கொடுத்துருக்கிறது 2 தான். தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை, இது மட்டும்தான். ஆனா இது இல்லாம முக்கியமான மகரந்த சேர்க்கை 4 இருக்கு. காற்று வழி மகரந்த சேர்க்கை, இது கண்டிப்பா கேட்க சான்ஸ் இருக்கு. சரி, அனிமோபிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பூச்சி வழி மகரந்த சேர்க்கை, நீர் வழி மகரந்த சேர்க்கை, விலங்கு வழி மகரந்த சேர்க்கை. இது டிஎன்பிஎஸ்சிலையும் அடிக்கடி கேட்டிருக்காங்க, டெட்லயுமே கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். தன் மகரந்த சேர்க்கை. தன் மகரந்த சேர்க்கைனா என்னன்னா ஆட்டோகேமி அப்படின்னு சொல்லுவாங்க. தன் மகரந்த சேர்க்கைனா
ஆட்டோகேமி. அதாவது ஒரு மலர்ல பூ பூக்குது இல்லைங்களா? அந்த மலர்ல மகரந்த தூள் எங்க இருக்கும்? நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ச செம்பருத்தி பூல மேல எல்லோ கலர்ல இருக்கு இல்லைங்களா? அந்த காம்பு இருக்கும். நடுவுல அது மேல எல்லோ கலரா இருக்குல்ல, அதான் மகரந்த தூள். அந்த மகரந்த தூள் வந்து அதே மலர்ல இருக்க சூல் மூடிய அதாவது கீழ இருக்கும் பாருங்க. அந்த கீழ அப்படியே வந்துட்டு கீழ ஒயிட் கலர்ல இருக்கும். அந்த சூல் முடிய இல்லன்னா அந்த செடியில இருக்கிற வேற பூ இருக்குல்ல. அந்த ஒரு செடியில ஒரு பூ மட்டுமா இருக்கும்? நெறைய பூ இருக்கும். அப்ப வேற செடியில இருக்க இன்னொரு பூல இருக்கிற சூழ்முடியவோ போய் அடைஞ்சிருச்சுன்னா, அதுக்கு பேரு தான் தன்மகரந்த சேர்க்கை. அதாவது ஒரு செடியில நெறைய பூ இருக்கும். அதுல ஒரு பூல இருக்க மகரந்த தூள் வந்துட்டு, ஆ தன்னோட சூழ்முடியவோ, இல்லன்னா பக்கத்துல இருக்க பூக்கோ போய் சேர்ந்துருச்சுன்னா, இதுக்கு பேரு தான் தன்மகரந்த சேர்க்கை. அதாவது இங்கிலீஷ்ல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்லயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆட்டோகெமி அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் தன்மகரந்த சேர்க்கைக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஹைபிஸ்கஸ். என்னது? ஹைபிஸ்கஸ். நெக்ஸ்ட் அயல் மகரந்த இதுல நன்மைகளும் இருக்கு, தீமைகளும் இருக்கு. நன்மை என்னன்னா, இது வந்து மகரந்த தூள் வந்து வீணாகாது. மலர்கள் வந்து புறக்காரணிகள சார்ந்திருக்க தேவையில்ல. அது என்ன புறக்காரணி? பூச்சிகளையோ, இல்ல அ ஒரு நீர் அந்த மாரி இந்த நீர் வழி மகரந்த சேர்க்கை, விலங்கு வழி மகரந்த சேர்க்கை அப்படிலாம் இருக்குல்ல. அந்த மாரி எதையுமே சார்ந்திருக்க தேவையே இல்ல. தன் இதில் இந்த தன்மகரந்த சேர்க்கையில முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, புதிய வகை தாவரம் உருவாகாது. புரியுதுங்களா? நம்ப செம்பருத்திலலாம் விதையே வராது. ஏன் அது வராதுன்னா, ஆ விதைகளே ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் உருவாகும். இதோட கருவுன் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால, இதோட விதைகள் வந்து மிக நலிவடைந்த தாவரங்கள தான் உருவாக்கும். அதனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி செடிய ஒட்டு செடிய தான் வப்பாங்க. இதுல புதிய வகை தாவரம் உருவாகாது. எதுல உருவாகாது? தன் மகரந்த சேர்க்கையில புதிய வகை தாவரங்கள் உருவாகவே உருவாகாது. நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா? அயல் மகரந்த சேர்க்கை. ஒரு மலரோட மகரந்த தூள் அதே இனத்த சேர்ந்த மற்றொரு தாவரத்தின் மலர்ல இருக்க சூலக முடியை சென்று அடைவது தான் அயல் மகரந்த சேர்க்கை. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, அயல் மகரந்த சேர்க்கைக்கு ஆப்பிள், திராட்சை, பிளம்ஸ் இந்த பழம்லாம். இன்னும் கீழ மட்டும் காய்கள் இருக்கும். ஆண் பூக்கள்ல மகரந்த தூள் இருக்கும். அந்த மகரந்த தூள் பெண் பூவுக்கு போன உடனே என்ன ஆகும்னா, 2, 3 நாள்ல அந்த காய் நல்லா பிடிச்சு, காய் நல்லா பெருசாக ஆரம்பிச்சுரும். சரிங்களா? சப்போஸ் அந்த மாரி ஒரு மாற்றம் உருவாகலன்னா, அந்த பூ கீழ விழும்போது அந்த காயோட சேர்ந்து கீழ விழுந்துரும். புரியுதுங்களா? ஒரு மலரோட மகரந்த தூளு, அதே இனத்த சார்ந்த மற்றொரு தாவரத்தோட மலர்ல இருக்க சூலக முடிய சென்று அடைவது அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். இதுல நன்மைகள் என்னன்னா, இது மூலமா உருவாற விதைகள் வந்து வலிமையான தாவரங்கள உருவாக்கும். நன்கு முளைக்கும் திறன் கொண்ட விதைகள் எங்க உருவாகும்னா, அயல் மகரந்த சேர்க்கை. அப்ப தன் மகரந்த சேர்க்கையில புதிய வகை தாவரம் உருவாகாது. அயல் மகரந்த சேர்க்கையில புதிய வகை தாவரங்கள் உருவாகும். இந்த அயல் மகரந்த சேர்க்கையில தீமைகள் என்னன்னா, புறக்காரணிகள தான் இது நம்பி இருக்கிறதுனால, மகரந்த சேர்க்கை வந்து தடைபடுறது. அதாவது பூச்சி இருந்தா தான் இந்த அயல் மகரந்த சேர்க்கையே நடைபெறும். எப்படின்னு சொல்றீங்களா? இப்ப ஆண் பூ, பெண் பூ 2 இருக்கு இல்லைங்களா? இப்ப பெண் பூல இருக்க தேன் எடுத்துட்டு சாரி ஆண் பூல தேன் எடுத்துட்டு, அது பெண் பூக்கு போகும்போது என்ன ஆகும்னா, அதோட மகரந்த தூள் அதோட கால்கள்ல ஒட்டி, அது பெண் பூவ சென்றடையும். பெண் பூல போய் உட்காரும்போது. அந்த இடத்துல ஒரு கருவுறுதல் நடைபெற்று, அதுக்கு கீழ இருக்க காய் வந்து பெருக்க ஆரம்பிக்கும். அது மூலமா விதைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சப்போஸ் நம்ம மருந்தடிச்சு அந்த பூச்சிகளையே அழிச்சிட்டோம்னா, அந்த இடத்துல எந்த விதமான மகரந்த சேர்க்கையும் நடைபெறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப புறக்காரணிகள மட்டுமே தான் நம்பி இருக்கிறதுனால, இந்த அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுவது ஒரு சில டைம் வந்து தாமதமாகலாம், இல்லை தடைபெறலாம். புரியுதுங்களா? அப்ப தன் மகரந்த சேர்க்கைன்னா, தானாவே கொட்டி, தானாவே உருவாகும். ஆனா, அது விதை ஸ்ட்ராங் இல்ல. ஆனா, அயல் மகரந்த சேர்க்கையில விதை ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனா, மத்த புறக்காரணிகள அது நம்பி இருக்கும். ஈஸியா இருக்குங்களா? இப்ப இந்த அயல் மகரந்த சேர்க்கை 4 டைப் இருக்கு. அது என்னென்னன்னு பார்க்கலாமா? இதுதான் மேட்சிட்டா நமக்கு கேட்பாங்க. காற்று வழி மகரந்த சேர்க்கை, பூச்சி வழி மகரந்த சேர்க்கை, நீர் வழி மகரந்த சேர்க்கை, விலங்குகள் வழி மகரந்த சேர்க்கை. 4 டைப் இருக்கு. காற்றின் மூலம் நடைபெறுவது. சரிங்களா? காற்றின் மூலம் நடைபெறுவது என்னன்னு சொல்லுவோம்னா, அனிமோஃபிலி அப்படின்னு சொல்லுவோம். இது மலர்கள் வந்து ஏராளமான மகரந்த தூள்கள உற்பத்தி செய்யும்.
இந்த மகரந்த தூள் எப்படி இருக்கும்னா, சின்னதா, நல்லா மென்மையா, சாஃப்ட்டா, எடை கம்மியா இருக்கும். ஏன்னா, எடை கம்மியா இருந்ததுனா தானே அது காத்துல பறந்து போக முடியும். ஒரு அமேசிங் ஃபேக்ட் என்னன்னா, இது 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட இதால கடக்க முடியும். இந்த மகரந்த தூளால. சரிங்களா? இது வந்து சூழ்முடி பெருசாகவும், வெளிய நீட்டிக்கிட்டும் இருக்கும். எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம்னா, இந்த இலவம் பஞ்சு மரம் பார்த்திருக்கீங்களா? அந்த இலவம் பஞ்சு காய் வெடிச்சிருச்சுன்னா, அதுக்கு மேல வந்து பஞ்சு மாரி நெறைய பறக்கும். எருக்கஞ்செடி. எருக்கஞ்செடி வெடிச்சுச்சுன்னா, அதுக்கு மேல நம்ம சின்ன வயசுல புடிச்சு விளையாண்டுருக்கோம்ல. காத்துல பறந்து போயிட்டே இருக்கும். இப்ப தாத்தா போறாரு அப்படின்னு சொல்லி புடிச்சு, ஊதி எல்லாம் விளையாண்டுருக்கும். நான் விளையாண்டுருக்கேன். சிலருக்கு இந்த அனுபவம் இருக்கும். சரிங்களா? அது எல்லாமே இதெல்லாம் எதுக்காக ஒரு எக்ஸாம்பிள்னா, காற்று வழி மகரந்த சேர்க்கைக்கு. அப்ப அந்த காய் வெடிச்சிருச்சுன்னா, அதுக்குள்ள இருந்து நெறைய விதைகள் காற்றின் மூலமா பறந்து போகும். அது எந்த இடத்துல விழுதோ, அந்த இடத்துல புதிய தாவரங்கள உருவாக்கும். அப்ப காற்று வழி மகரந்த சேர்க்கைனா, அனிமோஃபிலி எக்ஸாம்பிள் புல் மற்றும் சில கள்ளிச்செடிகள். சரிங்களா? அப்ப அனிமோஃபிலினா புல் மற்றும் சில கள்ளிச்செடிகள். செகண்ட் பூச்சி வழி மகரந்த சேர்க்கை. அதாவது தேனீக்கள், ஈக்கள் இந்த மாரி பூச்சிகள் மூலமா நடைபெற மகரந்த சேர்க்கைக்கு தான் எண்டமோஃபிலி அப்படின்னு பேரு. சரிங்களா? பூச்சி இதுல வந்து பூச்சிய கவர்றதுக்கு ஏற்றார் போல அதுல நிறம் இருக்கும், மணம் இருக்கும். அது மட்டும் இல்லாம தேன் சுரக்கிற தன்மையும் காணப்படும். ஒரு சில மலர்கள்ல மட்டும் நல்ல கலர் அட்ராக்டிவா இருக்கும். நல்ல வாசம் வரும். தேனும் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் காரணம் எதுன்னா, அந்த பூக்கள் வந்து அந்த வண்டுகள கவர்றதுக்காக தான். அது அந்த ஆண் பூ எதுக்காக அப்படி கவருதுன்னா, அதன் மூலமா தான் தன்னோட மகரந்த துகள்கள பெண் பூக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. சரிங்களா? பூச்சி வழி மகரந்த சேர்க்கையில அதிகமா எந்த பூச்சிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுன்னா, தேனீக்கள் தான். ஏன்னா அதுல வந்து 80% 80% மகரந்த சேர்க்கை தேனீகள் மூலமா தான் நடைபெறுது. சரிங்களா? நீர்வழி மகரந்த சேர்க்கை. அதாவது நீரின் மூலமா நடைபெற மகரந்த சேர்க்கைக்கு தான் நீர்வழி மகரந்த சேர்க்கை. அத ஹைட்ரோஃபிலி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்ப ஆண் செடியிலருந்து வர மகரந்த தூள் வந்து தண்ணீல மிதந்துட்டே இருக்கும். அது பெண் மலர்ல இருக்க சூலக முடிய அடையிற வரைக்கும் தண்ணீல மிதந்துட்டே தான் இருக்கும். எக்ஸாம்பிளா என்ன சொல்லலாம்னா, ஹைட்ரில்லா, இன்னொன்னு வாலிஸ்னீரியா இது 2ம். ஹைட்ரில்லா, வாலிஸ்னீரியா இது 2 தாவரங்களுமே நீர்வழி மகரந்த சேர்க்கைக்கு எக்ஸாம்பிள். லாஸ்ட்டா நம்ம பார்க்கறது விலங்குகள் வழி மகரந்த சேர்க்கை. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா, சூஃபிலி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வகையான மகரந்த சேர்க்கையில மலர்கள் வந்து விலங்குகள கவர்றதுக்காக பிரகாசமான வண்ணங்கள கொண்டதா இருக்கும். அளவுல பெருசா இருக்கும். நல்ல வாசம் வரும். சரிங்களா? செல்வாழை, கிளாட்டியோலி அந்த தாவரங்கள்ல மகரந்த சேர்க்கை எது மூலமா நடைபெறுதுன்னா, தேன்சிட்டு பறவை மூலமா நடைபெறுது. இது வந்து மேட்ச் கேட்க சான்ஸ் இருக்கு. கல்வாழை, கிளாடியோலி அப்படின்ற தாவரங்கள்ல மகரந்த சேர்க்கை தேன்சிட்டு பறவை மூலமா நடைபெறுது. அணில்கள் மூலமா இலவம் பஞ்சு மரத்துல மகரந்த சேர்க்கை நடைபெறுது. சரிங்களா? இப்போ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. தன் மகரந்த சேர்க்கை ஆட்டோகேமி, ஹைபிஸ்கஸ். அயல் மகரந்த சேர்க்கை ஆப்பிள், திராட்சை, ஃப்ளம். காற்று வழி மகரந்த சேர்க்கை அனிமோஃபிலி, புல், கள்ளிச்செடி. பூச்சிகள் வழி மகரந்த சேர்க்கை எண்டமோஃபிலி, கொடி வகைகள். நீர்வழி மகரந்த சேர்க்கை ஹைட்ரோஃபிலி, ஹைட்ரில்லா, வாலிஸ்னீரியா. விலங்கு வழி மகரந்த சேர்க்கை சூஃப்லி, கிளாடியோலி, கல்வாழை. சயின்ஸ் வீடியோ நிறைய போட சொல்லி கேட்குறீங்க. ஆனால் சயின்ஸ் வீடியோவுக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாக தான் வருது. எனக்கு வியூஸ் கம்மியாக இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை. நம்ம சொல்கிற மெசேஜ் வந்து நிறைய பேருக்கு போய் சேர்ந்ததுன்னா அது நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இப்போ நான் சைக்காலஜி, இங்கிலீஷு அந்த மாதிரி வீடியோலாம் போட்டால் அது வியூஸ் நிறைய போகுது. நிறைய பேருக்கு போய் சேருது. மார்க்ஸும் ஓரளவு எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆனால் சயின்ஸ் வீடியோவுக்கு ரொம்ப கம்மியாக போகிறதுனால நிறைய பேரை போய் சேர மாட்டேங்குது. நான் எந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த டாப்பிக்லேருந்து மட்டும்தான் எல்லா வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். சயின்ஸ்லேயும் அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் எல்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி சயின்ஸில் வளர்ச்சி ஹார்மோன் அதுவும் இம்பார்ட்டண்டான டாபிக். அதை பற்றியும் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா படிக்கட்டும், எல்லோரும் மார்க் வாங்கட்டும். நல்லதே நினச்சா நல்லதே கண்டிப்பாக நடக்கும். நன்றி.